வணக்கம் சித்திக். வணக்கம் அமுதரசன். இன்னைக்கு நாடாளுமன்றமே முடங்கி இருக்குது. என்ன காரணம்னா தமிழ்நாடு பற்ற வைத்த நெருப்பு இன்னைக்கு டெல்லியில நாடாளுமன்றத்துல பற்றி எரிஞ்சிட்டு இருக்குது. இந்தியா முழுவதும் எல்லா மாநிலங்கள்லயும் போராட்டமா வெடிச்சிருக்குது. நீட் தேர்வு முறைகேடு அப்படிங்கிறத தொடர்ந்து தமிழ்நாடு மட்டும் எதிர்த்துக்கிட்டு இருந்துச்சு அந்த களத்துல. இன்றைக்கு இந்தியா முழுவதும் அந்த போராட்டத்தை பற்றி எரிஞ்சிருக்குது. அது இன்னைக்கு நாடாளுமன்றத்தையே முடக்கக்கூடிய அளவிற்கு இந்த பிரச்சாரம் தீவிரம் அடைஞ்சிருக்கிறத பார்க்க முடியும். ஆமா, இப்ப தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறார். என்ன அப்படின்னா, நீட் தேர்வை விலக்க சொல்லி தமிழ்நாடு அரசு நிறைவேற்றிய தீர்மானம் இன்னைக்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்காக இருக்கு. அதை விரைவில் அந்த ஒப்புதல் அளிக்கணும், அதற்கு தமிழக அரசு வலியுறுத்தும் அப்படிங்கிற அடிப்படையில ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. நீங்க சொன்ன மாதிரி மற்ற மாநிலங்கள் இன்றைக்கு நீட் தேர்வினுடைய முறைகேடை பேசக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆனா நீட் தேர்வு நடத்துவதே ஒரு முறைகேடு தான். நீட் விலக்கே எங்கள் இலக்கு அப்படிங்கறதான் தமிழ்நாட்டு சூழலா இருக்கிறது, தமிழ்நாட்டு மக்களுடைய எண்ண ஓட்டமா இருக்கு, தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை நிலைப்பாடாகவும் இருக்கு. அதை இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, தொடர்ந்து இந்த நீட் தேர்வு தொடங்கினதுல இருந்தே ஒவ்வொரு ஆண்டும் எல்லா இடங்கள்லயும் ஆள் மாறாட்டம், கொஸ்டின் பேப்பர் லீக் இது தொடர்ந்து இருந்தது. இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரே சென்டர்ல அதிகமான மாணவர்கள் 720 மதிப்பெண்கள்னா 720 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. அது அந்த மாதிரி வாங்குறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மைனஸ் மார்க் நிறைய இருக்குது. ஒரு கேள்வி தப்பா எழுதினாலும் -4 மார்க் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப எல்லா மாணவர்களும் முழு மதிப்பெண்கள் இந்த தேர்வுல வாங்க முடியாது அப்படிங்கிறது எல்லாரும் சொல்லக்கூடியது. அதை வாங்கியிருக்கிறாங்க. கொஸ்டின் பேப்பர் தொடர்ந்து லீக், கட்டுக்கட்டா பணத்தோட அந்த ஏஜென்ட்டுகள் சிக்கி இருக்கிறாங்க. பாட்னால இருந்து, ராஜஸ்தான்ல இருந்து, குஜராத்ல இருந்து, டெல்லியில இருந்து, பீகார்ல இருந்து எல்லா இடங்கள்லயும் அட் அ டைம்ல அந்த ஏஜென்ட்டை கைது பண்ணணும் பொழுது இது 300 கோடி ரூபாய் எங்களுடைய டார்கெட் ஒரு ஆண்டுக்கு அப்படிங்கிறது தெரிய இப்ப இவ்வளவு முறைகேடுகளோட எப்படி ஒரு தேர்வு நடத்த முடியும் அப்படிங்கறது இன்னைக்கு பிரச்சனையா இருக்கு. அந்த முறைகேடு அப்படின்னு சொல்லும் போது நீங்க சில மாநிலங்கள் எல்லாம் குறிப்பிட்டீங்க. அதுல குறிப்பா ராஜஸ்தான் மாநிலத்தில் இருக்கக்கூடிய கோட்டா அப்படிங்கிற பகுதி இருக்கு. அங்கதான் அதிகமான இந்த நுழைவுத் தேர்வுக்கான அந்த சென்டர்ஸ்லாம் இருக்கும். அங்க அதிகமான தற்கொலைகளும் மரணங்களும் நடந்துட்டு இருக்கு. அந்த கோட்டா தொகுதியிலிருந்து வெற்றி பெற்று நாடாளுமன்ற உறுப்பினராக வந்திருக்கக்கூடியவர் தான் இந்த ஓம் பிர்லா அப்படிங்கிறவர். இதுக்கு முன்னாடி 140 MP சஸ்பெண்ட் பண்ணார் இல்லையா ஓம் பிர்லா. இப்ப வேட்பாளருக்கு போட்டி போட்டெல்லாம் ஜெயிச்சிருக்கிறாரு. அந்த ஓம் பிர்லா தான் இப்ப அந்த கோட்டா தொகுதியிலிருந்து வந்திருக்கிறாரு. அவரு தான் இன்னைக்கு ராகுல் காந்தி அவர்கள் நீட்டை குறித்து நம்ம விவாதிக்கணும், நாடு முழுவதும் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனையாக இன்னைக்கு நீட் முறைகேடு அப்படிங்கிறது இருக்கு அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி அவர்கள் சொன்னதற்கு, இல்ல நீட்டை குறித்தெல்லாம் விவாதிக்க முடியாது அப்படின்னு சொன்னார் இல்லையா ஓம் பிர்லா. அவர் அந்த கோட்டா தொகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடியவர். அந்த மாதிரி இப்போ இந்தியா அளவுல அந்த கோட்டாங்க பொழுது இந்த செய்தியும் பதிவு பண்ணிடணும். அதிகமான கோச்சிங் சென்டர் இருக்கக்கூடிய பகுதி அந்த கோட்டா. இப்போ நாமக்கல்ல இருக்கக்கூடிய கோழி பண்ணைகள் மாதிரி அங்க அந்த கோச்சிங் சென்டர், எல்லா போட்டித் தேர்வுகளுக்குமான கோச்சிங் சென்டர், அதிகமான மாணவர்கள் இறக்கக்கூடிய ஒரு பகுதியா இருந்துட்டு இருக்குது. இது அரசினுடைய புள்ளிவரம் படியே அந்த கோட்டா நிர்வாகம், மாநில நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம் அந்த கோச்சிங் சென்டர்களுக்கு அங்க இருக்கக்கூடிய லாட்ஜுங்களுக்கு ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க. என்னன்னா, உங்களுடைய ஹோட்டல் ரூம்ல இருக்கக்கூடிய ஃபேன்ல இருக்கக்கூடிய அந்த ராடுக்கு பதிலாக ஸ்பிரிங் ராடு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கும் பொழுது மாணவர்கள் தூக்கு போட்டு தூங்கும் பொழுது அது சாவினுடைய எண்ணிக்கையை குறைக்கும்னு. இப்ப சாவுக்கு காரணமான முறைகேடாக நடக்கக்கூடிய தேர்வுகள் பிரச்சனை கிடையாது. நீங்க ஃபேன்ல இருக்கக்கூடிய ஸ்பிரிங்க ராட மாதிரி ஸ்பிரிங் வைங்கன்னு ஒரு கேடுகட்ட ஒரு அட்வைஸை கொடுத்திருக்குது பாஜக நிர்வாகம். அதாவது ஸ்பிரிங்க மாற்றுறதுக்கு பதிலா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த தேர்வு நடத்தக்கூடிய அதிகாரிகளை மாற்றுவதற்கு பதிலா பிஜேபியை மோடியை மாற்றணும். மாத்தினாதான் இது எல்லாத்துக்குமான ஒட்டுமொத்த தீர்வா நமக்கு கிடைக்கும். இந்த நிர்வாகம் இருக்குல்ல, இந்த தேர்வு நடத்தக்கூடிய நிர்வாகம் நீட்ல மட்டும் கிடையாது, பல தேர்வுகள்ல இந்த மாதிரி தான் தொடர்ந்து அந்த முறைகேடு நடந்துட்டே இருக்கு. இப்போ கோயம்புத்தூர்ல கூட SS குளத்துல நம்ம பார்த்தோம். அங்க சில மாணவர்கள் போய் தேர்வு எழுத போறாங்க, வெறும் 10 நிமிடம் லேட்டா போயிடுறாங்க, உங்களுக்கு தேர்வு எழுத அனுமதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த தேர்வு நடத்தக்கூடிய அதிகாரிகள் சொல்லிடுறாங்க. நாங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட், நேர்மையா நடத்துறோம். தமிழ்நாட்டுக்கு வந்தா அவங்களுக்கு ரத்தம், இதுவே டெல்லிக்கு போனா அது தக்காளி சட்னி.
டெல்லி, குஜராத், ஊபில எல்லாம் போனா தேர்வுல ஒரே சென்டர்ல 10 பேர் வந்து பாஸ் ஆவான், ஒரே சென்டர்ல 10 பேர் ஒரே மார்க் வாங்குவாங்க. ஒரு 1, 2, 3 இருக்கக்கூடிய ரோல் நம்பர்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் வருவாங்க. 300 கோடி ரூபாயை வந்து ஒரே ஏஜென்ட் வந்து இந்த நீட் தேர்வு பேப்பர் லீக்கேஜ் மூலமா பலன் பெறுவார் அப்படின்னு சொல்லி 1563 பேருக்கு கருணை அடிப்படையில மதிப்பெண் போட்டிருக்குது இந்த என்டிஏ. என்ன கருணை இதுல? அதாவது இந்த தேர்வு எழுதுனதுல அது எல்லாரும் ஒரே மதிப்பெண்கள் வாங்கிட்டு இருக்காங்க. இதுல வந்து நெகட்டிவ் மார்க் நிறைய இருக்கிறதுனால அதிகமான மார்க் வாங்க முடியாது. அப்படி எல்லாருமே ஒரே மதிப்பெண்கள் வந்திருக்கிறப்ப 700க்கு மேல வாங்கியிருக்கிறாங்க. வழக்கு இது வந்து இந்த பிரச்சனை பூதாகரமாகி உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது. உச்சநீதிமன்றம் கேள்வி கேக்குது என்டிஏ பார்த்து, யார எந்த என்டிஏனா 5 நிமிஷம் லேட்டா வந்ததுக்கு குழந்தைய உள்ளார விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஸ்ட்ரிக்டா இருந்தது. என்டிஏனா பிஜேபி அது கிடையாது, நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறது இந்த தேசிய தேர்வு முகமை. ரெண்டு ஒண்ணுதான். என்டிஏ முறைகேடு தானே நம்ம வச்சுக்கலாம் அந்த அளவிற்கு. அப்ப உச்சநீதிமன்றம் கேள்வி கேட்கிறப்ப இந்த நேர்மையான ஆட்களை, தகுதியான ஆட்களை உருவாக்குறோம்னு சொல்லக்கூடிய இந்த தேர்வு முகம் என்ன சொல்லுது, இல்ல அவங்க வந்து எங்க கிட்ட கேஸ் போட்டிருந்தாங்க, டைம் பத்தலன்னு சொன்னாங்க, அதனால டைம் பத்தல எக்ஸாம் எழுதலையா, அதனால 1563 பேருக்கு கருணை அடிப்படையில மதிப்பெண்கள் போட்டு எல்லாரையும் 700க்கு மேல வந்து எக்ஸாம் எழுத வச்சிருக்கிறாங்க. இதை வந்து மிக வன்மையாக வந்து உச்சநீதிமன்றம் கண்டிச்சு அந்த கருணை மதிப்பெண்களை ரத்து பண்ணி அந்த 1563 பேரை நீங்க மறுபடியும் எக்ஸாம் எழுதுங்கன்னு சொல்லி அதுல 800 பேர் எழுதுறதுக்கு வரல. எப்படி வருமா? மீதி இருக்கிற பேரோ எழுத போறாங்க. 20 லட்சம் பேர் எழுதி இருக்கிறாங்க. இப்ப இந்த 700 பேர் எழுதின அவங்களுக்கு ஸ்கெடியூல் போட்டு அவங்க ரேங்கிங் எடுத்தும் பொழுது 20 லட்சம் பேருடைய ரேங்கிங்கும் இப்ப ஷஃபிள் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த கருணை மதிப்பெண் ஏன் தெரியுமா அந்த அதிகாரிகள் போட்டிருப்பாங்க? மோடியினுடைய கருணையால தானே அவங்க அதிகாரிகளா இருக்கிறாங்க, பிஜேபியினுடைய கருணையில அவங்க அதிகாரியா இருக்கிறாங்க. அப்ப அவங்க வந்து கருணை மதிப்பெண்கள் போடுறதுல வந்து நமக்கு எந்த மாற்றமும் இருக்க முடியாது. ரெண்டாவது விஷயம், இப்போ தமிழ்நாடு அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனையை இந்தியா முழுவதும் பேசு பொருளாக மாற்றிய மாநிலம் தமிழ்நாடு. இங்க அதிமுக சட்டமன்றத்தில் இருக்கும்போது நம்ம தமிழ்நாட்டினுடைய எதிர்கட்சி தலைவராக இருக்கிற தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அன்னைக்கு என்ன பண்ணார் அப்படின்னா, நீட் விலக்கு வந்து மாணவர்களினுடைய தேவையாக இருக்கு, அதனால அதிமுக கொண்டு வந்தாலும் எங்களுக்கு மாணவர்களுடைய பிரச்சனை தான் முக்கியம், நாங்க வந்து அதுக்கு அதிமுக கொண்டு வரக்கூடிய தீர்மானத்தை ஆதரிக்கிறோம்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு இந்தியா முழுவதும் பேசு பொருளா இருக்கு. டெல்லியில வந்து ராகுல் காந்தி அவர்கள் இதை பேச முனைகிறாரு, தமிழ்நாடு சட்டமன்றத்துல தீர்மானம் போடுது. இந்த எடப்பாடி பழனிசாமி கும்பல் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இந்த பிரச்சனையில? அவங்க வந்து மதிய உணவு சாப்பிட்டு உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. உண்ணாவிரத போராட்டம், மதிய உணவு. ஆமா, மதிய உணவுடன் கூடிய உண்ணாவிரத போராட்டம். என்ன மெனு மத்தியானம் அது பாத்தீங்களா? இல்ல அது வந்து ஏன்னா இப்ப பார்த்தா மத்தியானம் என்ன மெனுங்கிறதா ட்விட்டர் ட்ரெண்டிங்காவே இருக்கு. காலை உணவுனா 2 இட்லி 2 கோடி ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டுருவாங்க. மதிய உணவு வந்து அது பெருசு, ஏன்னா வயிறு பெருசு, வாயு பெருசு, கட்சியும் பெருசு, அதனால பெரிய மெனுவா தான் போகும். எனக்கு ஒரு டவுட் இருக்கு இந்த உண்ணாவிரதத்துல. இப்ப உண்ணாவிரதத்துல கலந்துக்கிறவங்க சாப்பிட மாட்டாங்க, ஆதரவு கொடுக்க வராங்கல்ல, அவங்க சாப்பிட்டுட்டு ஆதரவு கொடுக்க வருவாங்களா? இல்ல அவங்க சாப்பிட்டுட்டு வந்து ஆதரவு கொடுப்பாங்க. அதாவது உண்ணாவிரதத்துக்கு நேத்து நீங்க ஒருத்தர் பாத்திருப்பீங்க. ஆமா, யாருன்னு கேட்டீங்கன்னா பெரியப்பா, எங்க சித்தப்பா, அதாவது தூத்துக்குடியில துப்பாக்கி வச்சு சுட்டாரு அப்படின்னு மேடை தோறும். அது உண்மையாலே முக்கியமான பிரச்சனை. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவங்கிறது அது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாட்டிற்கு ஏற்படுத்திய கரும்புள்ளி. அதையெல்லாம் பேசிட்டு நேத்து போய் பெரியப்பாவோட ஆதரவு கொடுத்திருக்கிறாரு. அவரை பாத்தீங்களா? அந்த அந்த கேவலமா கன்றாவியான ஒரு சம்பவத்துல இந்த ஆளு சீமானோ மிகப்பெரிய நேஷனல் லீடர் மாதிரி ஆதரவு வந்து கடிதத்துல கொடுத்து அனுப்புறாரு. ஏன் வர முடியாது? ஏன்னா வந்து அது வந்து கலாச்சாரத்தை கண்டிச்சு ஆர்ப்பாட்டம். அந்த இடத்துக்கு வந்து சீமானால் நின்று யோகியமா பேச முடியாதுங்கிறதுனால இந்த கைப்பிள்ளை அனுப்புறேன் பாருன்னு அவர் ஒரு ஆள் அனுப்புறாரு. இதுக்கு முன்னாடி முதலமைச்சரா இருந்த நம்ம பழனிசாமி, வெள்ளமண்டி பழனிசாமி வெக்கமே இல்லாம அதை வேற வாங்கி அந்த அளவுக்கு ஆமா, அந்த அளவுக்கு பரிதாபகரமான சூழல்ல இந்த ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. இதுல முக்கியமா இதுல நம்ம பேசுறதுக்கான காரணம் என்னன்னா, எப்பெல்லாம் பாஜகவுக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் உள்ளே நிஜமான்னு தலையை கொடுத்து காப்பாத்துற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறது யாருன்னா அதிமுக. இப்ப நீட் தேர்வு குறித்து நாடு முழுக்க பிரச்சனை வெடித்து பூதாகரமா ஆயிட்டு இருக்குது. நாடாளுமன்றத்தையும் முடக்கக்கூடிய அளவு நடந்துட்டு இருக்குது. தமிழ்நாட்டில் 25 மாணவர்கள் இறந்ததில்லை, இன்னைக்கு இந்தியா முழுவதும் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் இறந்திருக்கிறாங்க. இது வந்து எங்களுடைய வாழ்க்கையை அழிக்குதுன்னு பாஜகவுடைய ஏபிவிபி மாணவர் அமைப்பே போய் ப்ரொடெஸ்ட் பண்ணுது நீட் தேர்வு வேண்டான்னு. அப்ப அந்த போராட்டத்தினுடைய பிரச்சனை தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துடக்கூடாது. ஏன்னா தமிழ்நாடு ஏற்கனவே வந்து ஒரு கந்தக பூமி, நீட் தேர்வுக்கு எதிராக மிக கடுமையா
போராடிட்டு இருக்கு. அந்த செய்தியே இங்க வரக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா நம்ம நாடக கோஷ்டி எல்லாம் கூப்பிட்டுட்டு போயிட்டு நம்ம உண்ணாவிரதம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க எடப்பாடி அங்க கூட்டணியோட உட்கார்ந்துருக்காரு. நீட் தேர்வை பற்றி இப்ப மற்ற மாநிலங்கள் பேசுதுன்னா அவங்களுக்கு ஒரு டேட்டா வேணும், ஒரு ப்ரூஃப் வேணும். இது வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு மெத்தடாலஜி அப்படிங்கிறது நம்ம பார்க்கிறோம். மற்ற மாநிலங்களில் இதை குறித்து விவாதங்கள்ல பேசுறவங்களா இருக்கட்டும், இல்ல மாணவர்களுடைய போராட்டமா இருக்கட்டும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏகே ராஜன் கமிட்டியினுடைய அறிக்கையை பத்தி தான் பேசுறாங்க, அதை முன்னிறுத்தி தான் பேசுறாங்க. அப்ப தமிழ்நாடு நீட் எதிர்ப்பை கூர்மைப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். இந்த மாநிலத்துல வந்து எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இந்த மாநில பிரச்சனையை விட்டுட்டு திசை திருப்பக்கூடிய வகையில ஒரு காமெடி கூட்டத்தை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு, நேற்று நம்ம பார்த்தோம் பத்திரிகையாளர்கள்லாம் போய் ஜெயக்குமார் கிட்ட கேட்ட கேள்வியும் அதுக்கு அவர் பதில் சொல்ல முடியாம திணறி போனதை எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இப்ப அதே மாதிரி இன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல நீட் விலக்கு வேணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் கொண்டு வரும்போது பாஜகவினுடைய உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்யறாங்க அப்படிங்கிறது இதெல்லாம் மொத்தமாவே நமக்கு எதை காட்டுது? இல்ல, ஏற்கனவே நம்ம திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள் பலமுறை எல்லா இடங்கள்லயும் குறிப்பிட்டு காமிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வராரு, நீட் தேர்வு விலக்கு தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படிங்கிறப்ப அன்றைக்கு உள்ளார இருந்த 13க்கும் அதிகமான இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா கொண்டு வந்த அந்த மசோதாவுக்கு ஆதரவாக வாக்களிக்காம வெளிநடப்பு செஞ்சிடறாங்க. ஆனா வட மாநிலத்தில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சி சார்ந்தவர்கள் எல்லாருமே வந்து திருச்சி சிவா அவர்கள் கொண்டு வந்ததுல நியாயம் இருக்குது, தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கணும்னு கேட்டப்ப தமிழ்நாட்டுக்கு விலக்கு கொடுக்கணுங்கிற அந்த தனிநபர் மசோதாவுக்கு ஆதரவு தராம வெளியில போனது யாருன்னா அதிமுக. அப்ப இவங்க தான் வந்து இரட்டை வேடம் நாடகம் போட்டுக்கிட்டு தொடர்ந்து இங்கே தமிழ்நாட்டுல இப்ப தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் வந்து நீட் தேர்வுக்கு மறுபடி நாங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றணும், உடனடியாக ஒப்புதல் தரணும் அப்படின்னு சொல்லி பேசுறப்ப உங்களுக்கு பிரச்சனைகள் மாற்று கருத்துக்கள் 1000 இருக்கலாம். ஆனா மாநில பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த புள்ளியில இணையணுங்கிற அடிப்படை அறிவு இல்லாம ஏந்திரிச்சு வெளில ஓடக்கூடிய வேலையை தொடர்ந்து மட்டும் வெளியே போகல. இந்த அதாவது நீங்க இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. நீட் தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டா நம்ம சட்டமன்றத்துல அதிமுக கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரிச்சோம். ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியில் இருந்த அதிமுக என்ன பண்ணுச்சுன்னா இவர்கள் அனுப்பி வச்ச தீர்மானம் தொலைஞ்சு போயிருச்சு அப்படிங்கறதையே தெரியப்படுத்தவே இல்லை. 1.5 வருஷம் நமக்கு வந்து அந்த தீர்மானம் என்ன ஆணுச்சுன்னே தெரியல. அது மட்டும் கிடையாது, நீட்டுக்கு இங்க வந்து என்ன சொல்லுவாங்க, நாங்க நீட் தேர்வை எதிர்க்கிறோம்னு வாங்க. அப்படியே அங்க போய் என்ன சொல்றது, மோடி எங்கள் டாடி, மோடி எதை கொண்டு வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம், அமித்ஷா எந்த சட்டத்தை கொண்டு வந்தாலும் நாங்கள் ஆதரிப்போம்னு நாடாளுமன்றத்தில் போய் வேற ஒரு பேச்சு பேசுறது. அப்போ ஒட்டுமொத்தமாகவே பிஜேபியினுடைய ஊதுகுழலாக பிஜேபி செய்யக்கூடியதை வந்து செயல்படுத்தக்கூடியவராக இருந்தவர்கள் இப்ப நீட் தேர்வில் இப்படி திசை மாற்றக்கூடிய அரசியல். ஒரே ஒரு மகிழ்ச்சி தான் நம்மளுக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவருடைய கான்வாயில போயிட்டு இருக்கும் பொழுது ஆந்திராவில இருந்து வந்த ஒரு மாணவர் நான் அவங்களை சந்திக்கணும் ஒரு பதாகையோட நிற்கிறாரு. முதலமைச்சர் கான்வாய் நின்று என்னன்னு கேட்டப்ப அந்த மாணவர் சொன்னாரு, 12வது மதிப்பெண்ல என்னால மருத்துவக் கல்வி போக முடியல, நீட் தேர்வுக்கு எதிராக நீங்க போராடுறீங்க, இந்த ஆந்திராவுக்கும் சேர்த்து நீங்க விலக்கு வாங்கி தரணும்னு சொல்லி அந்த நம்பிக்கை அன்னைக்கு ஆந்திராவுக்கு இருந்தது கடந்த ஆண்டு 2 ஆண்டுகளுக்கு முன்பு. இன்னைக்கு அதே நம்பிக்கை இந்தியா முழுவதும் பரவி இருக்குது. இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் உட்பட எல்லா மாநிலங்களையும் நீட் தேர்வுக்கு எதிரான மனநிலை, அந்த தேர்வினுடைய முறைகேடுகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்பட்டு இன்னைக்கு போராட்டமாக அது வந்து மலர்ந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும். தமிழ்நாடு பற்ற வைத்த அந்த நீட் தேர்வுக்கு எதிரான சமூக நீதி போராட்டம் தங்கை அனிதா தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டு தொடங்கி வைத்த அந்த போராட்டம், அதற்கு நீதி நியாயம் கிடைக்கக்கூடிய வகையில் இன்னைக்கு இந்திய நாடாளுமன்றமே முடங்கி இருக்கிறது அப்படிங்கிறது உள்ளபடியே ஒரு மகிழ்வான செய்தி. தொடர்ந்து நீட் களத்தில் போராடக்கூடிய நமக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மக்கள் போராட்டமாக எப்படி இந்தியா கூட்டணிங்கிறத ஒரு மிகப்பெரிய கூட்டணியை அமைச்சு பாஜகவை வீழ்த்துவதற்கு தொடங்கணுமோ அதே போல இந்த நீட் தேர்வையும் இந்தியா முழுவதும் ஒரே இயக்கமாக ஒருங்கிணைக்கக்கூடிய வேலையை இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இப்ப நமக்கு வந்திருக்குது. அதான் நீட் தேர்வு, அந்த நீட் தேர்வு விலக்கே நம்முடைய இலக்கு அப்படிங்கிற திமுக தமிழ்நாட்டில் பற்ற வைத்திருக்கிற இந்தியாவை எப்போதுமே திராவிடமே வழிநடத்தி சென்றிருக்கிறது. இந்த போராட்ட களத்திலும் இந்தியாவை தமிழ்நாடு வழிநடத்தும். தமிழ்நாடு வைத்திருக்கக்கூடிய அந்த கொள்கை முழக்கம் இந்தியா முழுவதும் இனி வெற்றி நடை போட்டு தொடரும். நீட் தேர்வு விலக்கும் வரை தமிழ்நாடு ஓயாது. கண்டிப்பா அந்த நாளை எதிர்நோக்கி நம்ம காத்திருப்போம். நன்றி.